இந்த சம்பவம் இப்போ இருந்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன் நடந்தது. 30th ஜனவரி 1925 அமெரிக்காவோட கென்டக்கி ஸ்டேட்ல ஒரு கேவ் எக்ஸ்ப்ளோரர் ஃப்ளோரிட் காலின்ஸ் ஒரு கேவை எக்ஸ்ப்ளோர் பண்ண அதுக்குள்ளே போறாரு. அந்த கேவோட வழி ரொம்ப சின்னதா இருந்துச்சு. எவ்வளோ சின்னதா இருந்துச்சுன்னா யாராலையும் நிமிர்ந்து போக முடியாது, தவழ்ந்து தான் உள்ளே போக முடியும். கேவ் முழுக்க அடர் இருட்டு. அதனால ஃப்ளாய்ட் ஒரு லேண்டர்ன் எடுத்துக்கிட்டு முன்னாடி நகர ஆரம்பிச்சார். அந்த கேவ்ல முன்னாடி போய்கிட்டே இருந்த ஃப்ளாய்ட் ஒரு டேஞ்சரஸ் பாயிண்ட்டுக்கு வந்தார். அந்த பாயிண்ட்டை கடக்கிறது எல்லாராலையும் முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் பாதை ரொம்ப நேரோ ஆயிடுச்சு, உள்ளே போறதே கஷ்டம். அந்த கேவ்க்கு வர்றவங்க இந்த பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு திரும்பி போயிடுவாங்க. அதனால அந்த இடத்துக்கு டேர்ன் அரவுண்டுன்னு பேர் வந்துச்சு. அதுக்கப்புறம் போகணும்னா 9 இன்ச் ஸ்குவீஸ் ஹோலை கடக்கணும். ஃப்ளாய்ட் இந்த கேவோட லாஸ்ட் எண்ட் வரைக்கும் போகணும்னு ஆசைப்பட்டார். அதனால அவர் அந்த ஹோல்ல பாடியை ஸ்குவீஸ் பண்ணிக்கிட்டு தவழ ஆரம்பிச்சார். கொஞ்சம் முன்னாடி போனதுக்கப்புறம் கேவ் வழி கொஞ்சம் பெருசாகுது. ஃப்ளாய்ட் ஒரு கிறிஸ்டல் சேம்பருக்கு ரீச் ஆகிறார். அவர் தேடின ரூம் அதுதான். அந்த கிறிஸ்டல் சேம்பர் கண்டுபிடிச்சதும் அவருக்கு அளவில்லாத சந்தோஷம். ஏன்னா இந்த கிறிஸ்டல் சேம்பர் அவரை பணக்காரரா மாற்றப் போறது. இப்போ அவர் வெளியே வர ஆரம்பிக்கிறார். ஆனா வெளியே வர அதே நேரோ வழிதான். அவர் அந்த டைட் பாதையில பாடியை இழுத்துக்கிட்டு வரும்போது திடீர்னு அவர் கையில இருந்த லேண்டர்ன் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து உடைஞ்சிடுது. கேவ் முழுக்க இருட்டா போகுது. அவர் இன்னும் 55 ஃபீட் கீழே ஒரு நேரோ பேசேஜ்ல சிக்கிக்கிட்டு இருக்கார். ஆனா அவர் பேனிக் ஆகல. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் இப்படிப்பட்ட டார்க் டனல்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கார். அவர் மெதுவா கால்களால உடம்ப புஷ் பண்ணிக்கிட்டு வரும்போது அவர் காலால ஒரு கல் இடறி அது அவரோட லெக் மேல் விழுந்து பிளாக் ஆயிடுது. அவர் அந்த கல்லின் பிடியிலிருந்து லெக்கை வெளியே எடுக்க ரொம்ப முயற்சி பண்றார். ஆனா அந்த கல் அந்த நேரோ ஹோல்ல டைட்டா ஃபிட் ஆயிடுது. அவர் எல்லா முயற்சியும் ஃபெயில் ஆகுது. அவர் ஹெல்ப்காக கத்துறார். ஆனா இவ்ளோ கீழே இருந்ததால் அவரோட குரல் யாருக்கும் கேட்கல. அவர் சிக்கின ஹோல்ல இருந்து தண்ணி கசிஞ்சு கீழே ஓடிட்டு இருந்துச்சு. அந்த சைலண்ட் டார்க் கேவ்ல ஃப்ளாய்ட் காலின்ஸோட வாழ்க்கையும் மரணமும் நடுவுல ஒரு போராட்டம் ஆரம்பிச்சது. நண்பர்களே, ஃப்ளாய்ட் காலின்ஸுக்கு அடுத்தடுத்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டா உங்க உடம்பு சிலிர்க்கும். 1920s காலத்துல அமெரிக்கால அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய ட்ரெண்ட் மாதிரி இருந்துச்சு. மக்கள் தங்கள் லேண்டை தோண்டி எங்காவது டனல் இருக்கான்னு பாப்பாங்க. யாரோட லேண்ட்ல டனல் கிடைச்சா அது அவருக்கு ஜாக்பாட் மாதிரி. ஏன்னா அந்த இடம் டூரிஸ்ட் பிளேஸ் ஆகிடும். டனல் ஓனர் மக்கள் கிட்ட என்ட்ரி ஃபீஸ் வாங்குவார். எந்த டனல் அதிக நேச்சுரலாவும் அழகா இருந்துச்சோ அதுக்காக மக்கள் அதிகம் பணம் கொடுக்க ரெடியா இருப்பாங்க. அந்த டைம்ல இந்த பிசினஸ் அமெரிக்கால ரொம்ப பாப்புலர். ஒரு இளம் வயது மனிதரான ஃப்ளாய்ட் காலின்ஸுக்கும் ஒரு ட்ரீம் இருந்துச்சு. அவருக்கும் ஒரு டனல் கிடைச்சா அதிக வருமானம் கிடைக்கும், வீட்டோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் கொஞ்சம் சரியாகும்னு நினைச்சார். அவர் தம்பி ஹோமரோட சேர்ந்து தங்கள் ஃபுல் லேண்டை பாண்டி பார்த்தாங்க. அதிர்ஷ்டவசமாக அவர்களோட லேண்ட்ல ஒரு டனல் கிடைச்சது. ஃப்ளாய்ட் மக்கள் கிட்ட வாங்க என் டனல் பாருங்கன்னு இன்வைட் பண்ணினார். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா அவரோட டனல் மெயின் ரோட்ல இருந்து பல கிலோமீட்டர் உள்ளே இருந்துச்சு. மெயின் ரோடுக்கு பக்கத்துல ஏற்கனவே நிறைய டனல்ஸ் இருந்துச்சு. மக்கள் அருகில் இருந்த டனல்ஸை தான் பார்க்க விரும்பினாங்க. அதனால ஃப்ளாய்டோட டனலுக்கு யாரும் வரல. இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனுக்கான ஃப்ளாய்ட் ஒரு ஐடியா கண்டுபிடிச்சார். மெயின் ரோட்ல இருந்த ஒரு டனல் ஓனர் கிட்ட பார்ட்னர்ஷிப் ஆஃபர் பண்ணினார். நான் உங்க டனலை மேரேஜ் பண்றேன், விசிட்டர்ஸ் வந்தா நான் காட்டுறேன், ப்ராஃபிட்ல கொஞ்சம் ஷேர் கொடுங்கன்னு சொன்னார். டனல் ஓனருக்கும் இது நல்ல டீல் மாதிரி தோணுச்சு. அவருக்கும் டைம் சேவ் ஆகும். ஃப்ளாய்ட் டனலை ஹேண்டில் பண்ணுவார். ஃப்ளாய்ட் ஓனர் கிட்ட ஒரு தடவை ஃபுல் டனலை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபெமிலியரைஸ் ஆகிடுறேன், அப்புறம் விசிட்டர்ஸ்க்கு ஈஸியா ஷோ பண்ண முடியும்னு சொன்னார். இருவருக்கும் தெரியும் அந்த டனல்க ஒரு டர்ன் அரவுண்ட் ரூம் இருக்கு, அதுக்கப்புறம் யாரும் போவதில்லை. அந்த டைம்ல மக்கள் கிறிஸ்டல் கேவ் பார்க்க ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. கிறிஸ்டல் கேவ் லைம்ஸ்டோன்ல உருவாகும். அது உருவாக ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆகும். பார்க்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஃப்ளாய்ட் ஒரு லேண்டர்ன் எடுத்துக்கிட்டு டனலை எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பினார். அவர் போற டனல்ல தான் அவரோட வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய சோதனை காத்திருக்குதுன்னு அவருக்கு தெரியாது. முன்னாடி சொன்ன மாதிரி திரும்ப வரும்போது தான் அவர் லெக் கல்லுல சிக்கிடுச்சு. அவர் அந்த டார்க் கேவ்ல ஹெல்ப்காக கத்த ஆரம்பிச்சார். 24 ஹவர்ஸ் கடந்து போச்சு. அடுத்த நாள் டனல் ஓனர் தன் மகனோட சேர்ந்து என்ட்ரன்ஸ்க்கு வராரு. அவரோட மகன் என்ட்ரன்ஸ்ல ஃப்ளாய்டோட கோட் ஹேட் பார்க்கறாரு. அதை தந்தையிடம் காட்டுறாரு. ஓனர் புரிஞ்சுக்கிறாரு, ஃப்ளாய்ட் இன்னும் உள்ளதான் இருக்கார், ஆனா ஏன் வெளியே வரல? அவர் உடனே உள்ள போய் ஃப்ளாய்டை கத்தி கூப்பிடுறாரு. எந்த பதிலும் இல்ல. அவர் டர்ன் அரவுண்ட் ரூம் வரைக்கும் போய் மீண்டும் கூப்பிடுறாரு. இந்த தடவை அந்த நேரோ ஸ்குவீஸ் ஹோல்ல இருந்து ஃப்ளாய்டோட வலிய குரல் கேக்குது. அவர் ஹெல்ப் கேட்கிறார். ஓனர் உடனே இந்த விஷயத்த ஃப்ளாய்ட் ஃபேமிலிக்கு சொல்றாரு. ஃப்ளாய்டோட தம்பி ஹோமர் அவரை காப்பாத்த அந்த கேவ்க்குள்ள போறாரு.
அந்த டைட் பேசேஜில் கிரால் பண்ணி ஸ்குவீஸ் பாயிண்ட்டை கடக்க பல மணி நேரம் ஆகுது. ஃபைனலி அவர் ஃப்ளாய்டை ரீச் ஆகிறார். சாண்ட்விச், காஃபி கொடுக்கிறார். எப்படி வெளியே எடுக்கலாம்னு சிச்சுவேஷன் அசஸ் பண்றாரு. ஹோமர் என்ட்ரன்ஸை வைடன் பண்ணி வெளியே எடுக்க பிளான் பண்றாரு. ஹேமர், சிசல் கொண்டு வால் உடைக்க முயற்சி பண்றாரு. ஆனா ரிப்பீட்டடா உடைக்கும் போது கேவ் வால்ஸ் கிராக் ஆக ஆரம்பிச்சது. கொலாப்ஸ் ஆகிடுமோன்னு பயம் அதிகரிக்குது. கூடவே இந்த சுரங்கம் இடிஞ்சு விழுந்துட்டா ஃப்ளாய்டு அதுக்குள்ளேயே சிக்கி இறந்துடுவாரோன்னு பயம் அதிகமாயிடுச்சு. அதனால ஃப்ளாய்டை வெளியே எடுக்க முயற்சி பண்ணின அந்த பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. அந்த நேரத்துக்கு ஃப்ளாய்டு அந்த சுரங்கத்துல சிக்கி 46 மணி நேரம் ஆகிவிட்டது. அந்த பேசேஜ் அவ்வளவு டைட்டா இருந்துச்சு, அவர் சைடா கூட திரும்ப முடியல. ஃப்ளாய்டோட தம்பி ஹோமர் கூட மனசு உடைஞ்சு போயிருந்தார். அந்த கேவ் ஹைவேக்கு அருகில் இருந்ததால் அங்கே கிரவுட் சேர ஆரம்பிச்சுச்சு. மக்கள் எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா அந்த 9 இன்ச் ஸ்குவீஸ் ஹோல பார்த்ததும் பயந்து திரும்பி போயிடுவாங்க. 71 மணி நேரம் ஆகிவிட்டது. அந்த 9 இன்ச் ஹோல்ல ஹோமர் தவிர வேற யாருக்கும் உள்ளே போக தைரியம் இல்ல. ஆனா ஒரு ரிப்போர்ட்டர் உண்மையிலேயே கொஞ்சம் கிரேசி போல இருந்தார். ஃப்ளாய்டை இன்டர்வியூ பண்ணணும்னு அவ்வளவு ஆர்வம். அவர் அந்த 9 இன்ச் ஸ்குவீஸ் ஹோலை கடந்து ஷார்ப் ஸ்டோன்ஸை டாலரேட் பண்ணிக்கிட்டு ஃப்ளாய்டு இருக்கிற இடம் வரை ரீச் ஆகிறார். அங்கே அவரை இன்டர்வியூ பண்றார். பின்னர் வெளியே வந்து நியூஸ் பேப்பர்ல இந்த செய்தியை பப்ளிஷ் பண்றார். அதுக்கப்புறம் என்ன, நியூஸ் வைரல், இன்டர்நேஷனல் சென்சேஷன் ஆகிடுச்சு. ஆயிரக்கணக்கான மக்கள் ஃப்ளாய்டு எப்படி வெளியே வரப்போறார்னு பார்க்க கிரவுடாக ஆரம்பிச்சாங்க. 80 மணி நேரம் ஆகிவிட்டது. இப்போ ரோப் கொண்டு வெளியே இழுக்க பிளான் பண்றாங்க. புள்ளி சிஸ்டம் அமைத்து ரோப்பை ஃப்ளாய்ட் பாடிக்கு கட்டி வெளியே இழுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் பாடி வெளியே வர முயற்சி, இன்னொரு பக்கம் கல் அவர் காலையே விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்கு. நடுத்தரத்தில் ஃப்ளாய்ட் வலியால் கத்துறார். ரோப்பை புல் பண்ணாதீங்க, இல்லனா நான் நடுவுல இரண்டாக கிழிஞ்சிடுவேன்னு தம்மியிடம் சொல்றார். இந்த பிளானும் ஃபெயில். 100 மணி நேரம் கடந்து போச்சு. சுரங்கம் மேல் 10,000 பேர் கிரவுட். ஒரு மலை மாதிரி சூழ்நிலை. அந்த சுரங்கத்துல ரொம்ப குளிர், அதனால அவரை வார்மா வைத்துக்கணும்னு ஒரு பல்ப் ஃபிக்ஸ் பண்றாங்க. டைம் போயிட்டே இருக்கு, ஆனா வெளியே எடுக்க எந்த வழியும் தெரியல. 115 மணி நேரம் ஆகிவிட்டது. ஃப்ளாய்டோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. ரெஸ்கியூ டீம் வர்றாங்க. சிச்சுவேஷனை அசஸ் பண்ணும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் மேல நின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவர்களோட வெயிட்லேயே சுரங்கம் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ரெஸ்கியூ டீம்ல ஒரு மெம்பர் உள்ளே போறார். அப்புறம் சுரங்கத்திலிருந்து சின்ன சின்ன கற்கள் கீழே விழ ஆரம்பிக்குது. அவர் பயந்து பின்னாடி வர முயற்சி பண்றார். அந்த நேரத்துக்கு ஃப்ளாய்டுக்கு புரிஞ்சு போச்சு, தப்பிக்க முடியாது. எந்த நேரத்திலவும் சுரங்கம் இடிஞ்சு விழலாம். அவர் தனியா இறக்க விரும்பல. அதனால ரெஸ்கியூ மெம்பர் கிட்ட தண்ணி கேட்கிறார். ஆனா தண்ணி அவரோட கீழே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இத்தனை நாட்களா அதே கசிகிற தண்ணியை தான் குடிச்சுக்கிட்டு இருந்தார். ரெஸ்கியூ மெம்பருக்கு புரிஞ்சிச்சு, ஃப்ளாய்டு அவரையும் மாட்டிவிட முயற்சி பண்றாருன்னு. உடனே அவர் வேகமா வெளியே போயிடுறார். அடுத்த நொடியே சுரங்கம் கொலாப்ஸ். ஃப்ளாய்டை ரீச் பண்ணும் வழி முழுக்க பிளாக். இதுவரைக்கும் ஸ்குவீஸ் ஹோல் மூலம் அவருக்கு ஃபுட் அனுப்பினாங்க. ஆனா இப்போ வெளி உலகத்தோட கான்டாக்ட் முழுக்க கட். புதிய பிளான், மேலே இருந்து நேரா ஒரு டனல் தோண்டணும். ஹெவி மெஷின்ஸ் யூஸ் பண்ணினா வைப்ரேஷன்ல சுரங்கம் முழுக்க கொலாப்ஸ் ஆகிடும்னு பயம். அதனால மேனுவல் டிகிங் தான் சேஃப்னு டிசைட் பண்ணாங்க. எஸ்டிமேட் 30 மணி நேரம். ஆனா ஒரு கேள்வி, ஃப்ளாய்டு அதுவரைக்கும் உயிரோட இருப்பாரா? அவரை வார்ம் வைத்த பல்ப் இன்னும் வேலை செய்துகிட்டே இருந்தது. ஒரு ஜாயிண்ட் பண்ணி பல்ப் வயருக்கு ரேடியோ ஆம்ப்ளிஃபயர் கனெக்ட் பண்றாங்க. ஃப்ளாய்டு மூச்சு விடும்போது அந்த ஆம்ப்ளிஃபயர்ல ஃப்ளக்சுவேஷன் வரும். அதுவே அவர் இன்னும் உயிரோட இருக்கார்னு ப்ரூஃப். டிக்கிங் ஸ்லோவா போகுது. எஸ்டிமேட் விட அதிக நேரமாகுது. 220 மணி நேரம் கடந்து போச்சு. 30 மணி நேரம் தோண்டணும்னு நினைச்ச டனல் 140 மணி நேரமா தோண்டியும் கம்ப்ளீட் ஆகல. கீழே ஃப்ளாய்டு பசிக்கவே உயிர் பிழைக்க போராடிக்கிட்டு இருந்தார். 15 நாட்கள் ஆகிவிட்டது. அவர் இன்னும் உயிரோட இருந்தார். ஆனா திடீர்னு அந்த பல்ப் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ பிக்கெஸ்ட் ப்ராப்ளம், அவர் உயிரோட இருக்காரா இல்லையா தெரியல. ஃபைனலி 18வது நாள் டிக்கிங் கம்ப்ளீட். அவர்கள் டனலை ரீச் பண்றாங்க. ஹோமர் கீழே போய் ஃப்ளாய்டை வெளியே எடுக்க முயற்சி பண்றார். ஆனா அங்கே சென்று பார்த்ததும் ஃப்ளாய்டு இனி உயிரோட இல்ல. அவர் வாழ்க்கை போராட்டத்தில் தோற்றுட்டார். அவர் காலை பிரஸ் பண்ணி இருந்த கல் வெயிட் வெறும் 27 கிலோ தான். அது ஸ்டோன் கூட இல்ல, சகதி. ஆனா அந்த பேசேஜ் அவ்வளவு டைட்டா இருந்ததால் அவர் அந்த கல்லை உடைக்க கூட முடியல, அசைக்கவும் முடியல. அந்த கல் நூற்றாண்டுகளாக அந்த இடத்துல ஃப்ளாய்டுக்காக காத்திருந்த மாதிரி இருந்தது. நண்பர்களே, இதுபோல இன்னும் சர்வைவல் ஸ்டோரிஸ் பார்க்கணும்னா மர்மம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.